சிம்பிளிஃபை. ஸோ கொடுத்துருக்கிற ஆன்சரை சுருக்கி எழுத சொல்கிறாங்க. அங்கே என்ன கொடுத்துறாங்க? எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை 4y. அங்கே என்ன சிம்பிள்? இங்கே டிவைட் சிம்பிள் இருக்குது. அந்த டிவைட் சிம்பிளை மல்டிபிகேஷன் மாற்றும் போது டேரெக்டாக ரெசிப்ரோக்கலாக மாறும், தலைகீழாக மாறும். அப்போ கீழே இருக்கிற 12y ஸ்கொயரு மேலே போயிடும், மேலே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 வந்து கீழே வந்துடும். ஓகேவா? இது ஃபேக்டரைஸ் பண்ண டேர்ம் இருக்கும்போது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 1 ஒன்று. ஓகேவா? இக்குவேஷன் 1 இருக்கணும். அப்போ 1 6 ஆர் மைனஸ் 6, ஆட் பண்ணால் மைனஸ் 1 ஒன்று. அப்படின்னா எடுக்கலாங்க மைனஸ் 3 ப்ளஸ் 2, மைனஸ் 3 ப்ளஸ் 2. அப்போ இந்த வேல்யூ பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை 4y இன்ட்டு 12y ஸ்கொயர். இந்த டைம் என்ன எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணால் 4 1s ஆர், இங்கே 4 3s ஆர், இங்கே y இருக்குது, இங்கே y ஸ்கொயர் இருக்குது. அப்போ வெறும் y தான் வரும். பார்க்கும்போது 3y பை எக்ஸ் மைனஸ் 3. அப்போ 3y பை எக்ஸ் மைனஸ் 3ன்னு பார்க்கும்போது என்ன வருது நம்மளுக்கு? ஆப்ஷன் ஏ.